சிங்கப்பூரை பொறுத்தளவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாடு அது. எப்பவும் நம்ம சிங்கப்பூரை பற்றி பேசும்போது எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, நியூயார்க் சைஸில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு நாடு அது. எப்படி இந்த சின்ன நாடு இன்னைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக மாறி இருக்கு, செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு நாடாக மாறி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கப்பூரோட வரலாறு திரும்பி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் சிங்கப்பூர் பிரிட்டிஷ்காரங்களோட கட்டுப்பாட்டு கீழே இருக்குது. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க சிங்கப்பூரை அவங்க தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சிங்கப்பூரை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வேர்ல்டு வாரில் சிங்கப்பூர் பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுது, தரைமட்டம் ஆக்கப்படுது. அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு விடுதலை கிடைக்குது, சிங்கப்பூர் மலேசியாவோட இணைக்கப்படுது, அப்புறம் மலேசியாவிலிருந்து விரட்டி அடிக்கப்படுது. தனி ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு சிங்கப்பூர் தள்ளிவிடப்படுது. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. 50களோட இறுதியிலையும் 60களோட துவக்கங்கள்லையும் பார்த்தோம்னா சிங்கப்பூரில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, வறுமை பெரிய அளவில் இருக்குது, மக்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு தங்குறதுக்கு வீடுகள்லாம் இல்லை. ஸோ பெரும்பான்மையான மக்கள் சேரிகளில் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ அந்த டைமில் பரவலாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, சிங்கப்பூரால் சர்வைவ் ஆக முடியாது, சிங்கப்பூர் சீக்கிரம் வீழ்ந்துருவாங்க, கொலாப்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் எல்லாரோட எதிர்பார்ப்புகளையும் மீறி இன்னைக்கு சிங்கப்பூர் ரொம்ப வளர்ந்த ஒரு நாடாக இருக்குது, பவர்ஃபுல்லான ஒரு நாடாக இருக்குது, செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு நாடாக இருக்குது. ஸோ எப்படி அந்த ஒரு மோசமான நிலையிலிருந்து சிங்கப்பூர் இவ்வளோ தூரத்துக்கு வேகமாக வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கான விடையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிங்கப்பூரோட க்ரோத் ஸ்டோரியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் பிரிட்டனுக்கும் சீனாவுக்கும் இடையே பெரிய அளவில் வர்த்தகம் நடக்குது. குறிப்பாக பிரிட்டன் சைனாவிலிருந்து ஏகப்பட்ட பொருட்களை அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. சில்க், டீ, பீன்கான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்களை பிரிட்டிஷ்காரங்க சீனர்கள்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ இப்படி அதிகமான பொருட்களை பிரிட்டிஷ்காரங்க சீனர்கள்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணும்போது பிரிட்டனுக்கு ஒரு புது பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீனர்கள்கிட்ட வெள்ளியை கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரிட்டன்ல இருந்து நிறைய வெள்ளி சீனாவுக்கு போகுது. பிரிட்டன்ல ஒரு வெள்ளிக்கான ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு புதுசாக ஒரு பிளான் ஒன்று அவங்க போடுறாங்க. இந்தியாவில் பெங்கால் பகுதியில் பிரிட்டிஷ்காரங்க அபின்னு அழைக்கப்படக்கூடிய ஓபிஎம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஓபிஎம் அவங்க சைனாவில் கொண்டு போய் விற்கிறாங்க. சைனாவில் அவங்க ஓபிஎம்மை விற்கும்போது சீனர்கள்கிட்ட அந்த ஓபிஎம்முக்கு பதிலாக அவங்க வெள்ளியை வாங்குறாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரங்க கையில் வெள்ளி வந்து சேருது. அந்த வெள்ளியை பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான டீ மற்ற பொருட்களை சைனாலேருந்து வாங்குறாங்க, அதை பிரிட்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பிரிட்டிஷ்காரங்களோட வெள்ளி பற்றாக்குறை பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்தியாவிலேருந்து நிறைய பொருட்கள் கப்பல் வழியாக சீனாவுக்கு போய் சேருது. அதே போல் சீனாவிலேருந்து நிறைய பொருட்கள் கப்பல் வழியாக இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கப்பல் போக்குவரத்து பெரும்பாலும் மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்ற ஒரு பகுதி வழியாக போய்கிட்டு இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக நிறைய கப்பல் போக்குவரத்து நடக்குது. ஸோ அந்த பகுதியை நம்ம பாதுகாக்கணும், அந்த பகுதியில் நமக்கு ஒரு துறைமுகம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது சார் தாமஸ் ராஃபிள்ஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி மலாய் பெனின்சுலாவோட தெற்கு முனையில் இருக்கக்கூடிய ஒரு தீவை அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஒரு சின்ன தீவை ஒன்று ஸ்பாட் பண்ணுறாரு. இந்த தீவில் நம்ம துறைமுகம் அமைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வராரு. இந்த சின்ன தீவு பேர் தான் சிங்கப்பூர். அடுத்து 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரங்க சிங்கப்பூர்ல ஒரு துறைமுகத்தை அமைக்கிறாங்க. இந்த துறைமுகத்தை பொறுத்தளவுல அது ஒரு ஃப்ரீ போர்ட்டாகவும் இருந்தது. ஸோ இப்போ சிங்கப்பூர் துறைமுகத்துக்கு வரக்கூடிய கப்பல்களாக இருக்கலாம், அந்த கப்பல்களில் வரக்கூடிய கார்கோவாக இருக்கலாம், அது எதுவுக்கும் வரி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆஃபர் அவங்க அறிமுகம் பண்ணும்போது நிறைய கப்பல்கள் சிங்கப்பூருக்கு வர ஆரம்பிக்குது. நிறைய வணிகர்களும் சிங்கப்பூருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. உலகம் முழுக்க இருந்து நிறைய வணிகர்கள் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. பெரிய அளவில் அங்கே பிஸ்னஸ் நடக்குது. இந்த காலகட்டங்களில் சிங்கப்பூரோட பொருளாதாரம் வேகமாக வளருது. அதே போல் சிங்கப்பூரோட பாப்புலேஷனும் வேகமாக வளர ஆரம்பிக்குது.
இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சிங்கப்பூரோட growth பத்தி நம்ம பேசும்போது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சிங்கப்பூர் வேகமா வளரக்கூடிய ஒரு நாடா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சிங்கப்பூர் சரியான ஒரு லொகேஷன்ல கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ல அது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது யாருன்னா சர் தாமஸ் ராஃபிள்ஸ் தான். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா சிங்கப்பூர் முக்கியமான ஒரு லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாரு. அடுத்து 1869ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. அந்த ஆண்டு சூவஸ் கனலை ஓபன் பண்றாங்க. ஸோ சூவஸ் கனலை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவை சுத்தி ஏசியாவுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. சூவஸ் கனல் வழியா அவங்க ஈஸியா அரேபியன் சீக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கிருந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அவங்க போகலாம். ஸோ இப்போ சூவஸ் கனலை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பயண நேரம் கம்மியாகுது, பயண தூரம் கம்மியாகுது, பயணத்துக்கு ஆகக்கூடிய செலவுகளும் பார்த்தோம்னா கம்மியாகுது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வர்த்தகம் அதிகமாக ஆரம்பிக்குது. நிறைய கப்பல்கள் யூரோப்லேருந்து ஏஷியாவுக்கு வருது. அதே போல் நிறைய கப்பல்கள் ஏஷியாவிலிருந்தும் யூரோப்புக்கு போக ஆரம்பிக்குது. இந்த கப்பல்கள் பெரும்பாலும் மலாக்கா ஸ்ட்ரெய்ட் வழியாக போனதால சிங்கப்பூருக்கு இது பெரிய ஒரு வாய்ப்பு அமைந்திருந்தது. சிங்கப்பூர் போர்ட்டுக்கு நிறைய கப்பல்கள் வர ஆரம்பிக்குது. இந்த காலகட்டங்களில் நிறைய வியாபாரம் பார்த்தோம்னா சிங்கப்பூரில் நடக்க ஆரம்பிக்குது. சிங்கப்பூரோட பொருளாதாரமும் வளர ஆரம்பிக்குது. ஸோ 1869ஆம் ஆண்டு சூவஸ் கனலை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சிங்கப்பூரோட பொருளாதாரம் இன்னும் வேகமா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அடுத்து 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில இன்னொரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டும் நடக்குது. பிரிட்டிஷ்காரங்க மலையால ரப்பரை அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல பிரிட்டிஷ்காரங்க மலையால இருக்கக்கூடிய சுரங்கங்கள்ல இருந்து நிறைய டின்னும் பார்த்தோம்னா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரங்க மலையால இருந்து வரக்கூடிய ரப்பரையும் டின்னையும் சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூரோட போர்ட்டை யூஸ் பண்ணி மற்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் சிங்கப்பூருக்கு இன்னும் பெரிய ஒரு முக்கியத்துவம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த சூழல் என்னன்னா, மலாக்கா ஸ்ட்ரெய்ட் வழியா நிறைய கப்பல்கள் போகுது. அந்த கப்பல்கள் போற வழியில சிங்கப்பூர்ல நின்றுட்டு போவாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, மலையால இருந்து வரக்கூடிய பொருட்கள் சிங்கப்பூர் வழியா தான் மற்ற நாடுகளுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அந்த வகையில சிங்கப்பூருக்கு இன்னும் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுபோக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்க ரப்பரை சிங்கப்பூருக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா அந்த ரப்பரை அவங்க ஏற்றுமதி பண்ணல. முதல்ல சிங்கப்பூர்ல அந்த ரப்பரை அவங்க ப்ராசஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போர்ட்ல இருந்து மற்ற பகுதிகளுக்கு அந்த ரப்பரை அனுப்பி வச்சாங்க. ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் சிங்கப்பூர்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸும் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்தளவில் சிங்கப்பூர் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சிங்கப்பூரால பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஏகப்பட்ட லாபங்கள் இருக்கு. சிங்கப்பூர் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சிங்கப்பூரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் பிரிட்டிஷ்காரங்க வராங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிங்கப்பூருக்கு ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை அனுப்புறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இது சிங்கப்பூரோட பொருளாதாரத்தை இன்னும் ரொம்ப அதிகமாக பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நிறைய சோல்ஜர்ஸ் அங்கே உள்ள வரும்போது பொருளாதார ரீதியாக சிங்கப்பூருக்கு அது நிறைய லாபங்களையும் கொண்டு வரும். நிறைய ராணுவ அதிகாரிகள், பெரிய பெரிய அபிஷியல்ஸும் இப்போ சிங்கப்பூருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓவராலா இது சிங்கப்பூரோட முக்கியத்துவத்தையும் அதிகரிக்குது. இப்படி சிங்கப்பூர் நல்லா வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது சிங்கப்பூர்ல ஏறக்குறைய 85,000 பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. ஸோ இதை வச்சே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பிரிட்டிஷ்காரங்க சிங்கப்பூருக்கு எவ்வளோ அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது பரவலாக எல்லாருக்கிட்டையும் இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா, சிங்கப்பூர் பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு கோட்டை. ஸோ சிங்கப்பூரை யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஸ்ட்ராங்கான நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. சிங்கப்பூர் மக்களும் அந்த நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. பட் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜாப்பனீஸ் படைகள் சிங்கப்பூருக்குள்ள என்டர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வேகமாக அவங்க பிரிட்டிஷ் படைகளை வீழ்த்துறாங்க. சிங்கப்பூரை அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. இந்த போரில் ஏறக்குறைய 80,000 பிரிட்டிஷ், இந்திய, ஆஸ்திரேலிய போர் வீரர்கள் ஜாப்பனீஸ் படைகள் கிட்ட சரண்டர் ஆகிறாங்க. இது பிரிட்டனுக்கு பெரிய ஒரு அடி. ஏன்னா பிரிட்டனோட வரலாறுல இவ்வளவு அதிகமான ராணுவ வீரர்கள் எந்த போர்லையும் சரண்டர் ஆனது கிடையாது. இப்ப சிங்கப்பூர் ஜப்பானோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு. ஜாப்பனீஸ் படை வீரர்கள் சிங்கப்பூர் மக்களை ரொம்ப மோசமா நடத்துறாங்க, ரொம்ப கொடுமையா அவங்களை சித்திரவதை பண்றாங்க. ஏறக்குறைய 50,000 சிங்கப்பூர் மக்களை ஜாப்பனீஸ் படை வீரர்கள் கொல்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு முடிவுக்கு வருது. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு ஜாப்பனீஸ் படைகள் அங்க சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ திரும்பவும் இப்ப சிங்கப்பூர் பிரிட்டனோட கண்ட்ரோல்
கண்ட்ரோல் கீழே போகுது. பிரிட்டிஷ் படைகள் அங்க திரும்பவும் வராங்க. பிரிட்டிஷ்காரங்க இப்ப திரும்ப சிங்கப்பூருக்கு வரும்போது சிங்கப்பூர் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி நல்லா வேகமா வளர்ந்து வந்த சிங்கப்பூர் இப்ப கம்ப்ளீட்டா தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூரை திரும்பவும் ஸ்டார்டிங்ல இருந்து கட்டி எழுப்பணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் அங்க இருக்கு. பட் இங்க சிக்கல் என்னன்னா, இப்ப செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டன் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சோ பிரிட்டிஷ்காரங்க சிங்கப்பூருக்கு எந்த கவனமும் செலுத்தல. அவங்களோட பிரச்சனைகளை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருந்தது. அவங்க சிங்கப்பூருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல. சோ இந்த காலகட்டங்களில் சிங்கப்பூர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நிறைய கலவரங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். சோ 1950களில் பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கும்போது லீ குவான் யூ அப்படின்ற ஒரு யங்கான ஒரு தலைவர் வேகமா வளர்ந்து வர ஆரம்பிக்கிறாரு. லீ குவான் யூவோட அரசியல் கணக்கு என்னவா இருந்ததுன்னா, முதல்ல சிங்கப்பூருக்கு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சிங்கப்பூரை மலேயாவோட இணைக்கணும் அப்படின்றதுதான் லீ குவான் யூவோட கால்குலேஷனா இருந்தது. அவரை பொறுத்தளவில் அவர் என்ன யோசிச்சார்னா, சிங்கப்பூர் ரொம்ப சின்ன ஒரு தீவா இருந்ததால சிங்கப்பூரால தனியா தாக்கு பிடிக்க முடியாது, மலேயா மாதிரியான ஒரு நாட்டோட சேர்ந்து இருந்தா அது சிங்கப்பூருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி லீ குவான் யூ யோசிச்சார். அதுக்கப்புறம் 1963ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்குது. அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சிங்கப்பூர் மலேயாவோட இணைக்கப்படுது. ஸோ அந்த ஆண்டுல இருந்து மலேயா மலேசியா ஆகுது. பட் இப்ப பிரச்சனை என்னன்னா, சிங்கப்பூர் மலேசியாவோட இணைஞ்சதுக்கு அப்புறம் லீ குவான் யூ எதிர்பார்த்தது போல இந்த இணைப்பால பெரிய லாபங்கள் எதுவும் சிங்கப்பூருக்கு வரல. நிறைய பிரச்சனைகள் தான் வர ஆரம்பிக்குது. குறிப்பா 1964ஆம் ஆண்டு மலேசியால எலெக்ஷன்ஸ் நடக்குது. இந்த தேர்தலில் மலாய் தேசியவாதிகள் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இப்போ மலேசியா மலாய் தேசியவாதிகளோட கண்ட்ரோலுக்கு கீழே போகுது. அவங்க சிங்கப்பூர் மக்களையும் லீ குவான் யூவையும் ஒரு பெரிய த்ரெட்டா பார்க்குறாங்க. ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்தளவில் சீனர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அது. ஸோ அவங்க சிங்கப்பூர் மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்குறாங்க. மலாய் மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ சிங்கப்பூரில் இப்போ திரும்பவும் நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய கலவரங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1965ஆம் ஆண்டு சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து வெளியேற்றப்படுது. இது ரொம்ப விசித்திரமான ஒரு நிகழ்வு. ஏன்னா பொதுவாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சில மக்கள் அவங்களுக்கு தனியாக பிரிஞ்சு போகணுன்ற விருப்பம் இருந்தால் அந்த நாட்டோட அவங்க சண்டை போடுவாங்க, அந்த நாட்டுக்கு எதிராக அவங்க போராட்டங்கள் நடத்துவாங்க, அவங்களோட விடுதலையை அவங்க போராடி வென்றெடுப்பாங்க. இந்தியாவுக்குலாம் அப்படிதான் ஃப்ரீடம் கிடைச்சிது. பட் சிங்கப்பூரை பொறுத்தளவில் சிங்கப்பூர் மக்கள் மலேசியன் கவர்மெண்ட் கிட்ட அவங்க சண்டைக்கு போகல, எங்களுக்கு விடுதலை வேணும்னு அவங்க கேட்கல, விடுதலை போராட்டங்கள் எல்லாம் அங்க நடத்தல. இது எதுவும் பண்ணாம மலேசியன் கவர்மெண்ட் சிங்கப்பூரை விரட்டிடுறாங்க. ஸோ இது ரொம்ப விசித்திரமான ஒரு நிகழ்வு. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு இது புரிஞ்சுக்க முடியுது. மலேசியா அந்த காலத்துல எவ்வளவு பெரிய தவறை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் மாதிரியான தங்க முட்டை போடக்கூடிய வார்த்தை அவங்க விரட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ 1965ல சிங்கப்பூருக்கு மலேசியா கிட்ட இருந்து விடுதலை கிடைக்குது. இந்த காலகட்டம் பார்த்தோம்னா சிங்கப்பூர் திரும்பவும் அவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிங்கப்பூர்ல இருக்கு. சிங்கப்பூர்ல பெரிய அளவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அங்கிருந்த மக்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு வீடுகள்ல பெரிய லெவல்ல பாவர்ட்டி இருக்கு. பெரும்பான்மையான மக்கள் ஸ்லம்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய கலவரங்களும் பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் சிங்கப்பூர்ல இருக்கும்போது சிங்கப்பூர் தனித்தும் விடப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் பரவலா எல்லாரும் நம்பின ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கப்பூரால இனி மீண்டு வர முடியாது, சிங்கப்பூரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ லீ குவான் யூ கையில பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு, திரும்பவும் சிங்கப்பூரை மீட்டெடுக்கணும். லீ குவான் யூவை பொறுத்தளவுல முதல்ல அவர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, சிங்கப்பூருக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அவசியமா தேவை. ஒன்னு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ரெண்டாவது எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு நாட்டுக்கு இருந்தாதான் மற்ற நாடுகள் சிங்கப்பூரை நம்புவாங்க, சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல பெரிய நிறுவனங்களும் அப்பதான் சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் முதல்ல சிங்கப்பூருக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி லீ குவான் யூ யோசிக்கிறாரு. ஸோ இரும்பு கரம் கொண்டு அவர் சிங்கப்பூரை ஆட்சி பண்றாரு. அதுக்கப்புறம் லீ குவான் யூ என்ன பண்றாருன்னா, சிங்கப்பூர்ல இருந்த ஹவுசிங் பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் பெரும்பான்மையான சிங்கப்பூர் மக்கள் ஸ்லம்ஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சொந்தமா அவங்களுக்கு வீடுகள் இல்லை. ஸோ சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு வழியா ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க.
1965ஆம் ஆண்டு வரும்போது ஏறக்குறைய 51,000 வீடுகளை அவங்க கட்டியிருந்தாங்க. ஸோ இது சிங்கப்பூரை பொறுத்தளவுல பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஒட்டுமொத்த சிங்கப்பூர் பாப்புலேஷனே ஏறக்குறைய 18 லட்சம் தான் இருந்தது. ஸோ இப்போ 51,000 வீடுகளை அவங்க கட்டுறாங்கன்னா ஒரு 3 லட்சம் மக்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கு அப்படின்ற ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ லீ குவான் யூவை பொறுத்தளவில் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் குயிக்கா ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வராரு, ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இன்னும் நிறைய மக்களுக்கு சொந்தமான வீடுகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, இன்னும் நிறைய மக்கள் வீடுகளை வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த அரசு வீடுகள் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன மாற்றம் ஒன்று 1968ஆம் ஆண்டு கொண்டு வராங்க. சிங்கப்பூர்ல சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்ட் இருந்தது. அந்த பணத்தை மக்கள் யூஸ் பண்ணி வீடுகள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சேஞ்ச் அங்கே கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இப்போ நம்ம நாட்டில் இபிஎஃப் இருக்கு இல்லையா, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதே போல் அங்கே சிபிஎஃப் இருக்கு, சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு. அந்த பணத்தை யூஸ் பண்ணி மக்கள் வீடுகளை வாங்கலாம் அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது இன்னும் நிறையா மக்கள் கவர்மெண்ட்டோட ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு வீடுகளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் சொந்த வீடுகளில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது சிங்கப்பூரில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அங்கே இருந்த ஹவுசிங் ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. ஸோ இன்னைக்கும் பார்த்தோம்னா ஏறக்குறைய 90% சிங்கப்பூர் மக்களுக்கு சொந்தமான வீடுகள் இருக்குன்னா அதுக்கான அடித்தளத்தை அந்த காலகட்டங்களிலே லீ குவான் யூ போட்டிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த காலகட்டங்களில் சிங்கப்பூரில் அங்கிருந்த மக்களுக்கிடையே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா அங்கே நிறைய இனத்தவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சைனீஸ் மக்கள் இருந்தாங்க, இந்தியர்கள் இருந்தாங்க, மலாய் மக்கள் இருந்தாங்க, அதுபோக நிறைய மதங்கள் இருந்தது. புத்திஸ்ட் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, ஹிந்துவிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி நிறைய மதங்களும் இருந்தது. ஸோ மக்களுக்கிடையே நிறைய முரண்களும் பிரச்சனைகளும் அங்கே வர ஆரம்பிச்சது. ஸோ சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா இந்த மக்களை தனியாக செப்பரேட்டாக இருக்க அலோவ் பண்ணக்கூடாது, எல்லாரையும் சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு கட்டக்கூடிய வீடுகளில் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இப்போவும் நிறையா நாடுகளில் நிறையா பகுதிகளில் கூடிய பிரச்சனை என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் ஒரு பகுதியில் வாழ்வாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஒரு பகுதியில் வாழ்வாங்க, ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் ஒரு பகுதியில் வாழ்வாங்க, மற்றவங்கலாம் இன்னொரு சைடில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வாழும்போது என்ன ஆகும்னா நாட்டுக்குள்ளேயே நிறைய பிளவுகள் வர ஆரம்பிக்கும், மதக்கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், இந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும், இனக்கலவரங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், எல்லா மக்களும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த காலகட்டங்களிலே சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் சேர்ந்து வாழ வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய முரண்களையும் மோதல்களையும் சிங்கப்பூர் அரசாங்கம் முளையிலேயே கிள்ளி எறிகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நாடு வேகமாக வளர்ந்து முன்னேறி போகணும்னா அந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் அந்த நாடு வேகமாக முன்னேறி போகும். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த நாடுனால வேகமாக வளர்ந்து போக முடியாது. ஸ்ரீலங்கா ஒரு நல்ல உதாரணம். ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த நாடு ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்த தமிழ் மைனாரிட்டிக்கு எதிராக திரும்புறாங்க. இப்போ அந்த நாடு எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ரொம்ப கீழே, ரொம்ப மோசமா பொருளாதார பிரச்சனைகள் மத்தியில் அந்த நாடு இப்போ இருக்கு. ஸோ அந்த வகையில் சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒற்றுமையா வாழணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. இதுல சிங்கப்பூர்ல இருந்த இன்னொரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா சிங்கப்பூர்ல பெரிய இயற்கை வளங்கள் எதுவும் இல்லை. ஸோ இப்போ சிங்கப்பூரை பெரிய ஒரு வளர்ந்த நாடா மாற்றணும்னா, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போகணும்னா வெளிநாட்டு மூலதனத்தை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை லீ குவான் யூ புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா வெளிநாட்டு மூலதனத்தை சிங்கப்பூருக்குள்ள கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பண்றாரு. முதல்ல டாக்ஸை ரொம்ப கம்மி பண்றாரு, அதே போல தொழிற்சங்கங்களை அவர் பேன் பண்றாரு. ஏன்னா தொழிற்சங்கங்கள்லாம் நிறைய இருந்ததுன்னா ஸ்ட்ரைக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ அது மேபி வெளிநாட்டு நிறுவனங்கள் சிங்கப்பூருக்கு வரதை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தொழிற்சங்கங்களை அவர் பேன் பண்றாரு. அதுபோக சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அரசு ஊழியர்களையும் நல்லா கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல சேலரியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை சிங்கப்பூர் அரசு ஏன் பண்றாங்கன்னா அப்பதான் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான். பட் அதையும் மீறி அரசு ஊழியர்கள் லஞ்சம்லாம் வாங்கினாங்கன்னா ரொம்ப கடுமையாக அவங்க தண்டிக்கவும் பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டார்டிங்ல இருந்தே சிங்கப்பூர் அரசு செய்தனால இன்னைக்கு
இன்னைக்கும் பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல கரப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அது போக லீ குவான் யூ ஆட்சி காலகட்டத்தில் ஹெல்த் கேருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு, எக்ஸ்போர்ட்டுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது சிங்கப்பூர் வேகமா அவரோட ஆட்சி காலத்துல வளருது. ஒரு பாயிண்ட்ல சிங்கப்பூர்ல வேலையில்லா திண்டாட்டமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் ஏற்படுது. அதுக்கப்புறம் 1990s குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. குளோபலைசேஷனும் சிங்கப்பூருக்கு பெரிய ஒரு வாய்ப்பா அமையுது. ஒரு சைடுல இந்தியா வேகமா வளருது, இன்னொரு சைடுல சைனாவும் வேகமா வளருது. ஸோ இந்த நாடுகள்லாம் வளரும் போது சிங்கப்பூருக்கும் நிறைய முதலீடுகள்லாம் வர ஆரம்பிக்குது, சிங்கப்பூரும் சேர்ந்து வேகமா வளர ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு சிங்கப்பூர் ஒரு வளர்ந்த நாடா, செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு நாடா இருக்குன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, இந்த பாதையை கடந்துதான் சிங்கப்பூர் இங்க வந்து சேர்ந்திருக்கு. இதுதான் சிங்கப்பூரோட growth ஸ்டோரி. ஸோ நீங்களும் கண்டிப்பா உங்களோட வியூஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. அதே போல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.